ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தல QLA 3F சேனல். கேரளா லாட்டரியுடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே 14/4/2024 அக்ஷயா AK 647க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஹிட்டு கிடச்சிச்சின்னா அது கண்டினியூஸாக ஹிட் ஆகும் நண்பா. அதே மாதிரி ஃபெயில்டு வந்தாலும் கண்டினியூஸாக ஃபெயில்ட் ஆக தான் செய்யும். அது நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் எனக்கு டெய்லி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு, ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளோட ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 158 நம்மளுடைய ஏபிசி போர்டு ரிசல்ட்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 174,158. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு, அதாவது அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை 507, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை 020, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை 237 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5D 4Dயோட நம்ம 8778 நம்ம மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான போர்டு அதோட பெய்ட்ஸ் கிடைக்குது நண்பா. இப்போது இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் இந்த 575லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 135. நம்ம எடுக்க போகிறது 5D 4Dங்கிறதுனால இதில் 5D 4D 35. இதோட ப்ளஸ் இந்த ட்ராவுக்கான எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 87. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம் 1 ஆட் பண்ண வேண்டாம். 8ஓட 3 கூட்டினோம்னா 1, 7ஓட 5 கூட்டினோம்னா 2. அப்போ 1 அல்லது 2 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாக்கான போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 2. இப்போ இந்த 575க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 171. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு A அண்ட் C நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு AC போர்டாக ஹிட் ஆகிருக்கு. 87 ஃபார்மேட் பார்த்துட்டோம். இப்போ 78 ஃபார்மேட் பார்ப்போம். 171 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750. இதில் நம்ம எடுக்க போகிறது 50. இதோட நம்ம ப்ளஸ் 78. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 2, 0ஓட 8 கூட்டினோம்னா நம்மளுக்கு 8. 2 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 171க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 8. இப்போ இந்த 171க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 870. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டு இருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா AC போர்டு, 2வது ட்ரா நம்மளுக்கு போர்டு. இப்போ அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கெஸ்ஸிங் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 870க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 945. இதில் நம்ம எடுக்க போகிறது 45. இதோட ப்ளஸ் போன ட்ரா 78, இந்த ட்ரா நம்மளுக்கு 87. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 4 கூட்டினோம்னா 2, 7ஓட 5 கூட்டினோம்னா 2. 2 மட்டும் தான் நண்பா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த 870க்கு அப்புறம் இந்த ட்ராவில் நம்மளோட போர்டு நம்பர் அப்படி இல்லைன்னா ஆல் 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 870க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 237. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 நண்பா. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி சிங்கிள் நம்பர் கிடச்சி போர்டில் ஹிட் பண்ணால் அது பெரிய அதிர்ஷ்டம் தான். அந்த விதத்தில் இந்த இடத்துல நம்மளுக்கு போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 237க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 232. இதில் நம்ம எடுக்க போகிறது 32. இதோட ப்ளஸ் போன ட்ரா 87, இந்த ட்ரா நம்மளுக்கு 78. இப்போ கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0, 8ஓட 2 கூட்டினாலும் 0. 00 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 237க்கு அப்புறம் நம்மளுக்கான போர்டு அல்லது ஆல் 00 மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 237க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 020. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மெகா ஹிட்னு சொல்லலாம் நண்பா. ஏன்னா 00 அப்படியே ஹிட் ஆகிருக்கு. போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு A அண்ட் C பெய்ட்ஸாகவே ஹிட் ஆகிருக்கு நண்பா. இந்த மாதிரி 00 கிடச்சி ஹிட் ஆனால் அப்படியே
அது ஒரு மெகா ஹிட்டுன்னு சொல்லலாம். அதோட நம்மளுக்கு பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த 2 ட்ராவும் நம்மளுக்கு சிங்கிள் நம்பரில் அப்படி அப்படியே ஹிட் ஆகிக்கிட்டுங்க நண்பா. ஸோ இது நல்ல ஒரு கெஸ்ஸிங் நண்பா. இதுக்கு முந்தின ட்ராக்கள் ஃபுல்லாகவே நான் பார்த்துட்டேன். போர்டு மாறி மாறி வந்திருந்தாலும் இப்போ குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஏ போர்டு கண்டினியூ ஆகிறதுனால நான் இந்த மெத்தடை இந்த ட்ராவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் எதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கங்க. இப்போ நம்ம 0 to 0க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 175. இதில் நம்ம எடுக்க போகிறது 75. இதோட போன ட்ரா நம்ம 78, இந்த ட்ரா நம்மளுக்கு 87. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5, 5ஓட 7 கூட்டினோம்னா 2, 5 அல்லது 2. நம்மளுக்கு இந்த 0 to 0க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல், 5 அல்லது 2. இப்போ இந்த 0 to 0க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 507. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போது நம்ம 5 ட்ரா பார்த்துட்டோம். 5 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா ஏசி, 2வது ட்ரா ஏ போர்டு, 3வது ட்ரா ஏ போர்டு, 4வது ட்ரா ஏசி, 5வது ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு. இப்போ 6வது ட்ரா நம்மளுக்கு வந்து ஏ போர்டு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 507. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 884. இதில் நம்ம எடுக்க போகிறது 84. இதோட போன ட்ரா நம்மளுக்கு 87ங்கிறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு 78. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5, 8ஓட 4 கூட்டினோம்னா 2, 5 அல்லது 2. நம்மளுக்கு இந்த 507க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல், 5 அல்லது 2. இப்போ இந்த 507க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 158 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 ஏ போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பி போர்டு நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். அதோட இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. 2 ட்ரா ஒன்ஸ் பெய்ட்ஸ் வந்திருக்கு நண்பா. ஏசி போர்டு, அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து 2 ட்ரா போனதுக்கப்புறம் பெய்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 ட்ரா ஆயிடுச்சு. இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதை நான் மெத்தட் படி தான் சொல்கிறேன். ஒருவேளை ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன சொன்னுங்கிறத உங்களுக்கு பிடிபட்டிருக்காது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 158. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 174. இதில் நம்ம எடுக்க போகிறது 74. இதோட போன ட்ரா 78, இந்த ட்ரா நம்மளுக்கு 87. இப்போ இதை கொட்டிடலாம். 8ஓட 7 கொட்டினோம்னா 5, 7ஓட 4 கொட்டினோம்னா 1, 5 அல்லது 1. இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நண்பா அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 அல்லது 1 இருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸும் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல், 5 அல்லது 1, 5 அல்லது 1. இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. அதோட இந்த ட்ரா பெய்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன். 51 அல்லது 15, 11, 55க்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் எதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமாக எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா போதும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பா. 2 டைம் ஒன்ஸ் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. இங்கே நம்மளுக்கு ஏசி போர்டு, அதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஏ போர்டு, அடுத்து நம்மளுக்கு ஏசி போர்டு, அடுத்து ஏ போர்டு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அதனால் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 14/4/2024 அக்ஷயா ஏகே 647க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.